வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 6ஆம் நாள். ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் பாவை பெண்கள் மூலமா சிவபெருமானுடைய பெருமை எப்படி பாடுறான்னு பாப்போமா? மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகரா இன்னம் புலர்நின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலைகளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. பாவை பெண்கள்லாம் ஒண்ணு கூடி தன்னுடைய தோழி எழுப்ப போறாங்க. எழுப்பும் போது சொல்றாங்க, மான் போன்ற அழகிய கண்களையும் நடையையும் உடைய பெண்ணே, நீ நேத்து என்ன சொன்ன? அதிகாலையில சீக்கிரம் வந்து எங்களை எல்லாம் எழுப்பி எம்பெருமான சேவிக்க போக கூப்பிட நான் தான் முதல்ல வருவேன்னு சொன்னியே. ஆனா இன்னைக்கு நாங்க வந்து உன்னை எழுப்புற மாதிரி ஆயிடுச்சே. நீ கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எந்த பக்கம் போச்சு? எந்த திசையை நோக்கி போச்சு? அந்த குற்ற உணர்ச்சி கூட கொஞ்சம் கூட இல்லாம நீ தூங்கிட்டு இருக்கியே. எப்படிப்பட்டவன் நம்முடைய எம்பெருமான்? வானுலகத்துல இருக்கிறவங்க, இந்த மண்ணுலகத்துல இருக்கிறவங்க அத்தனை உயிர்களும் அறிய முடியாத பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய பெருமையெல்லாம் நாங்க பாடிட்டு இருக்கோம். ஆனா நீ இன்னமும் வாய் திறந்து பேசாம உறங்கிட்டே இருக்கியே. சீக்கிரம் எழுந்திருச்சு வா. நாங்களும் மற்றவங்களும் பயன்படும்படி நம்முடைய தலைவனை புகழ்ந்து பாடுன்னு பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் தன்னுடைய தோழியை எழுப்புறாங்க. பக்தி என்பது சுயநலம் சார்ந்ததல்ல, அது பொதுநலம் சார்ந்தது. நம்ம வழிபாடு செய்யறோம்னா அது நமக்காக செய்யறதை விட மற்றவங்களுக்காக வழிபாடு செய்யும் போது இறைவன் உடனே இறங்கி வந்து அருள் புரிவான் என்ற நோக்கத்திலேயே ரொம்ப அழகா பாவை பெண்கள் மூலமா பாடியிருக்கார் மாணிக்க வாசக சுவாமிகள். நீங்களும் ரொம்ப அழகா எம்பெருமானுடைய நாமங்களை இந்த நல்ல நாள்ல சொல்லி அந்த சிவபெருமானுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.